அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மகாலட்சுமி டிராவல்ஸ். நம்ம கோவா ட்ரிப் ஓடிய வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நான் 2018லேருந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுட்ருக்கேன். 2020லேருந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து கோவா போகிறேன் அப்படின்னா 20 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் நிறைய இடத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம். நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்னு கண்டிப்பாக நான் இதில் அப்டேட் பண்ணுவேன். நான் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்ற வீடியோ போட மாட்டேன். ஹோட்டல் நேமு ப்ரைஸை மட்டும் அப்டேட் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா சாப்பிட்டுக்கலாம். கோவாவுடைய செகண்ட் டே ட்ரிப்பில் அஸ்வம் பீச், நாங்கள் இருந்த இடத்துக்கும் அஸ்வம் பீச்சுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மார்னிங் ஒரு 7:30க்கு எழுந்திரிச்சு வாக்கபிளில் வந்துட்டோம். எவ்வளோ அமைதியாக இருப்பாருங்க. கோவாவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைமில் க்ரௌடே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் அஸ்வம் பீச்லாம் நைட் டைம்லேயே ரொம்ப கம்மியாக இருக்கும். அஸ்வம் பீச், ஆரம்பிள் பீச், அகாமடேஷன், ரெஸ்டாரண்ட் எதுவுமே பட்ஜெட்டுக்குள்ளே வராது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பீச் ரெசார்ட் இருக்குது, நேம் பிரேக்கர். அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு திரும்பவும் பில்லு அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஒரு பிளேட் பூரி, ஒரு பிளேட் இட்லி ஆர்டர் பண்ணோம். ப்ரைஸ் 677 ரூபா. இட்லி விட பூரி ஒர்த்தபுளாக இருந்தது. அஸ்வம் பீச்சில் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம். வாட்டர் ஸ்போர்ட்டில் போகிறதுக்காக ப்ரைஸ் கேட்டாக்கா 4000 5000 அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் 1500க்கு ஃபைனல் பண்ணோம். அதுவும் 5 மினிட்ஸ் ட்ராவல் தான். இதுக்கே நிறைய ஏமாற்றுவாங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். அவங்க 5 கிலோமீட்டர் அப்படின்வாங்க. கண்டிப்பாக அதில் 5 கிலோமீட்டர் போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே திருப்பிடுவாங்க. இந்த வாட்டர் ஸ்போர்ட் யமாகா கம்பெனி. இது அவருக்கு 70 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய திறன் கொண்டது. ஆரம்பித்து 7 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அஸ்வம் பீச் விட பாகா பீச்சில் கொஞ்சம் அலைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கோவா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் பிளான் பண்ணிக்கோங்க. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நவம்பர் மாதத்துலேயே நல்ல வெயில் இருக்குது. அப்போ தான் தண்ணியும் நல்ல ப்ளூயிஸாக இருக்கும். இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் கல்லங்கோட்டு பீச், ஐலாண்ட் ரெண்டுமே இருக்கும். இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாகா பீச்சுக்கும் அஸ்வம் பீச்சுக்கும் 20 கிலோமீட்டர், 45 மினிட்ஸ் ஆகும் பைக்லேயே. ஏதாவது சின்ன ரோடு, நிறைய டிராஃபிக் இருக்கும். இது ப்ளூ கலரில் மூட்டை கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இது கடலில் இருக்க போட்டுக்கு வலை கொண்டு போகிறது. இது ஃபுல்லாகவே வலை தான்.